அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. என்னுடைய யூடியூப் சேனல்ல நம்ம சக படைப்பாளர்களுடைய நூல்களை அறிமுகம் செய்யணும்னு ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப அற்புதமான கதைகள், கட்டுரைகள், பாடல்கள், கவிதைகள்னு ரொம்ப பிரமாதமா எழுதிட்டு இருக்காங்க எல்லாரும். சரி, நம்மளால முடிஞ்சது நம்ம கிட்ட இருக்கிற நூல்களையாவது ஒரு அறிமுகம் செய்யற விதமா செய்யலாம் அப்படின்னு இன்று ஒரு நூல் அப்படிங்கிற தலைப்புல நான் தொடங்கியிருக்கேன் இந்த பயணத்தை. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற முதல் நூல் இந்த பயணத்துல விழுதில் ஆடிய குரங்குகள். சிறுவர் இலக்கிய செம்மல் கன்னிக்கோவில் ராஜா அவர்களின் நூல். ரொம்ப அருமையான ஒரு யானைக்குட்டி படம், அப்புறம் பின் அட்டை பாருங்க, பிரமாதமா இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 12 கதைகள் இருக்கு. 2021 வெளிவந்திருக்கு. இதனுடைய முகப்பு ஓவியம் கௌதம் சிமா அவர்கள் வரைஞ்சிருக்காங்க. உள் ஓவியங்கள் ஓவியர் பிள்ளை அவர்கள். அதை காமிச்சே ஆகணும். உள் ஓவியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பு. இங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான உள் ஓவியங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதில் மொத்த பக்கங்கள் சுமார் 104 பக்கங்கள். 110 ரூபாய் மட்டுமே இதனுடைய விலை. வாசகசாலை பதிப்பகத்தின் வெளியீடு இந்த நூல். இந்த கதைகளை பாத்தீங்கன்னா, அப்படியே கதைகள் பேரை பார்க்கும் பொழுதே ரொம்ப நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற விதமா இருக்கு. பட்டுவை காப்பாற்றிய சிட்டு, ஐஸ் பை விளையாடிய அணில், யானைக்குளம், வண்டுகளின் கணக்கு பாடம், விழுதில் ஆடிய குரங்குகள், புட்டு வாங்கிய தவளை, வண்டு வரைந்த மீன், புசுபுசுவாலு கரடிக்குட்டி, அள்ளிக்குளத்து மீனம்மா, மனம் மாறிய எருமைகள், நாய் கவ்விய எலும்பு, அபியின் பூனைக்குட்டி. இந்த 12 கதைகளுமே நான் ஃபுல்லாவே படிச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இத கண்டிப்பா சிறுவர்களும் படிக்கணும். இந்த உள் அட்டை பாருங்களேன். அந்த ஓவியங்களையும் அந்த கதைகளுக்கான இத அழகா குடுத்திருக்காரு பாருங்க. 12 கதைகள். ரொம்ப சிறப்பான இந்த நூலை இன்று அறிமுகம் செய்ததில் பெருமை கொள்கிறேன். சிறுவிலக்கியச் செம்மல் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களை சிறுவர்களிடத்தில் விதைப்பதில் வல்லவர். தொடர்ந்து சிறுவர் இலக்கிய உலகில் அதாவது கவிதைகள், சிறுவர் பாடல்கள், கதைகள் அப்படின்னு எழுதிட்டே வராரு. ஹைக்கூவிலும் கை தேர்ந்தவர். நிறைய கவிதை வகை மேல அவருக்கு நிறைய ஆர்வம் இருந்து நிறைய நிறைய கல்லூரிகள்ல பேராசிரியர்கள்லாம் அதை வந்து ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும் விதமாக நிறைய நூல்களை அவர் படைத்திருந்தாலும், சிறுவர்களுக்காக பெரும்பாலும் நிறைய நூல்களை எழுதி வருகிறார். பல நூல்களை தொகுத்தும் வருகிறார். அவருக்கு இந்த நேரத்துல இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நூலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.